நல்லவதான் காரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, எலைட் மோஷன்ல இந்த மாரி எடிட்டிங் எப்படி நீங்களும் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் ஐகான ஆல்ல செட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எலைட் மோஷன் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் வந்து தேவைப்படும். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு நான் டெலிகிராம்ல குடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம லிங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம், நான் உங்களுக்கு அதே மாரி டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து குடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எலைட் மோஷன்ல ப்ராஜெக்ட்ன்ற இடத்துல உங்களுக்கு இந்த மாரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இம்போர்ட்ன்னு சொல்லி ஷோ ஆகும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணா உங்களுக்கு இம்போர்ட்டிங் ஆகும். உங்களுக்கு இம்போர்ட்டிங் ஆகி கம்ப்ளீட் ஆகணும்னே, மேல நெக்ஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கன்டின்யூ டூ டைம்லைன்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாரி தான் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு இம்போர்ட் ஆகி ஓப்பன் ஆனதுக்கப்புறம், நீங்க ஃபோட்டோ மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ற மாரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து கரெக்ட்டா வரலன்னா, அந்த ஃபாண்ட்டும் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஃபாண்ட்டோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா, உங்களோட இமேஜ வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, பேக் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ ரூமுன்ற இந்த அப்ளிகேஷன் வந்து தேவைப்படும். ஸோ இந்த அப்ளிகேஷனையும் டெலிகிராம்ல குடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம், அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, இப்ப மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பேக்கிரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி தரும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. இப்ப எக்ஸ்போர்ட்ன்னு குடுங்க. உங்களுக்கு கேலரில வந்து அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆகிடும். ஸோ இப்ப அப்படியே வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்ப லைட் மோஷன் அப்ளிகேஷன வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு இங்க கீழ பார்த்தீங்கன்னா, பிளே சிம்பல்லாம் இருக்கும். அதே லைன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட்ல ரைட் சைட் கார்னர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி சைட்ல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ ஆப்ஷன் மாரி ஒரு சிம்பல் இருக்கும். ஸோ அந்த சிம்பல வந்து ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்து கிடைக்கும். இப்போ உங்களுக்கான ஃபோட்டோஸ வந்து நீங்க ஆட் பண்ணணும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட் யுவர் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு 2 லேயர் இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லேயர கிளிக் பண்ணி, கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் குடுத்து, ஸ்டார் சிம்பல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, இப்ப நீங்க பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவ செலக்ட் பண்ணிட்டு, பிளஸ் சிம்பல் குடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். இதே மாரி வந்து செகண்ட் லேயர்ல இருக்கக்கூடிய ஃபோட்டோவையும் வந்து பண்ணிக்கங்க. இப்போ கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் குடுத்து, ஸ்டார் சிம்பல கிளிக் பண்ணி, ஃபோட்டோவ செலக்ட் பண்ணி பிளஸ் சிம்பல் குடுங்க. ஸோ அவ்வளோதான். இதுவும் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ ஃபோட்டோல ஏதாவது அட்ஜஸ்ட்மென்ட் சரியா இல்லன்னா, உங்களுக்கு ஃபோட்டோ ரொட்டேட் பண்ணணும், இல்லன்னா மூவ் பண்ணணும்னா, ஃபோட்டோ லேயர செலக்ட் பண்ணிட்டு, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன கிளிக் பண்ணி, கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல 2வது ஆப்ஷனா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்து நீங்க ஃபோட்டோ வந்து ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து நீங்க ஃபோட்டோவ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அப்படியே வந்து பேக் வந்துட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெசல்யூஷன்லாம் இருக்கும். உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன செலக்ட் பண்ணிட்டு, நீங்க எக்ஸ்போர்ட்ன்னு குடுங்க. உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாரி தான் வீடியோ வந்து எடிட் பண்ணணும். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை. ஹேப்பி பொங்கல். வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம், கீழ சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கேலரில வந்து வீடியோ வந்து சேவ் ஆகிடும்.